ஓம் நம சிவாயம் வாழ்க சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து ஃபைனல் மேட்ச், சாம்பியன்ஸ் லீகோடைய இந்த ஃபைனல் மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜோதிட கணிப்பு ரீதியாக யாருக்கெல்லாம் பலமாக இருக்கு, யார் வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்கு, யாரெல்லாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கான அமைப்பு இருக்கு, மேட்ச் அப்படிங்கிறது எப்படி நடக்கிறதுக்கான வியூ அமைப்புகள் ஜோதிட கணிப்பு ரீதியாக இருக்கு. அதே மாதிரி 6 என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. இந்தியா வெர்சஸ் நியூசிலாந்துடைய இந்த ஃபைனல் மேட்ச் நடக்கக்கூடிய ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ் யூஷுவல் துபாய் இன்டர்நேஷனல் ஸ்டேடியத்தில் தான் நடக்குது. ஸோ இந்த மேட்ச் நடக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புனர்பூசம். புனர்பூச நட்சத்திரத்தில் ஏகாதசி திதியில் இந்த மேட்ச்ங்கிறது முழுக்க நடக்குதுங்க. சரிங்களா? ஸோ ஜோதிட கணிப்பு ரீதியாக நம்மளுடைய நிறையா முறைகள் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு தெரியும். அதில் வச்சு பார்க்கும் பொழுது இது வெற்றி பெறுவதற்கான அமைப்பு அப்படின்றது வந்து நிறைய சிக்கல்கள் இருக்கு. காரணம் என்னன்னா, சந்திரனுடைய இடமாற்றம், அது மட்டும் இல்லாமல் ரோஹித் சர்மாவுடைய திசை அமைப்புகளும், அதே மாதிரி மிச்சல் சாண்ட்னர் அவருடைய திசை அமைப்புகளும் நிறைய ஒரு மாறுதல்கள், அதாவது மிகப்பெரிய ஒரு மாற்றம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால, ஏறக்குறைய முக்காவாசி ஜோதிடர்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கு. இந்த மேட்ச் பர்டிகுலராக இந்த மேட்ச் வந்து ரொம்ப சவாலாகவே இருக்கு. சரிங்களா? அதனால வந்து நம்ம இந்த வீடியோ கொஞ்சம் லேட்டாக போடுறோம். இல்லைன்னா நம்ம முன்னாடியே நம்ம போட்டிருக்கோம். நம்மளுடைய கணிப்பு என்ன வருது அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாக சொல்லிடலாம். சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா? அதாவது நம்மளுடைய கணிப்பு ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ப்ரிடிக்ஷன்ஸ் ரீதியாக நியூசிலாந்து அமைப்புக்கு இருக்கு. ஆனால் இதில் ஒரு சின்ன விஷயம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, லக் ஃபேக்டர், அதாவது வந்து வெற்றி பெறுவதற்கான லக் அப்படின்னு வச்சு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு 100% இருக்கு. சொல்றது வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அதாவது வின்னிங் ப்ரிடிக்ஷன் 50-50ன்னு முடிச்சுட்டு நம்ம வந்து புக் ஷெட் அப்படின்ட்டு போயிடுவோம். இந்த கணிப்பில் தான் நம்ம சொல்லுவோம். பட் இருந்துட்டாலுமே கூட இந்த கணிப்பு என்ன வருது அப்படிங்கிறத நம்ம தெளிவாக சொல்லணும். ஏன்னா ஃபைனல் மேட்ச் அப்படிங்கிறதுனால தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, நியூசிலாந்து டீம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக ஸ்ட்ராங்காக இருக்கு. சரியான ஒரு ஸ்ட்ராங்கான டீம். ஆனால் நம்மளுடைய இந்தியாவுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங் இல்ல. ஓப்பனா சொல்லணும்னா, நம்மளோட டீம் ஸ்ட்ராங் கிடையாது. ஆனால் லக் ஃபேக்டர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு இந்தியாவுக்கு. அன்னைக்கு நாள், இந்த ஞாயித்துக்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லக் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அ கண்டிப்பா இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. ரோஹித் சர்மா தலைமையிலான அணி வந்து வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சந்திரனுடைய இடமாற்றமா இருக்கட்டும், அதே மாதிரி நடக்கக்கூடிய லக்னமா இருக்கட்டும், அந்த ஏகாதசி திதியா இருக்கட்டும், ஒட்டுமொத்தமா நீங்க வச்சு பார்த்தீங்க அப்படின்னா, ரோஹித் சர்மாவுடைய அமைப்பு வந்து மிக ஒரு அதிர்ஷ்டவரமான ஒரு சூழல கொண்டு வரும் அப்படிங்கிற மாரி ஜாதக கணிப்புங்கிறது வரதுனால, நம்ம வெற்றி வாய்ப்புங்கிறது வந்து இந்தியாவுக்கு நம்ம குடுக்குறோம். நம்முடைய கணிப்புல. சரிங்களா? ஆனா நம்முடைய கணிப்பு ரீதியா வந்து பார்த்தீங்கன்னா, 100க்கு கடைசியா நம்ம முயற்சி பண்ணி பார்த்ததுல 100க்கு 90% இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்கு. 10% நியூசிலாந்து அணி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு இருக்கு. இப்படி ஒரு கணிப்புல வந்திருக்கு. சரிங்களா? நம்மளுடைய ஆருடம் அப்படிங்கிறது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 50-50 அப்படிங்கிற மாரி நிறுத்துது. சூப்பர் ஓவர் வருவதற்கான அமைப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி நிறுத்துது. நம்முடைய கணிப்பு ரீதியா கொஞ்சம் இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன் இடமாற்றம் இல்லாமல் இருந்திருந்தால் 100% இதுக்கு ஒரு ஆன்சர் நம்ம பண்ணிட்டு வெற்றியோ தோல்வியோ பார்த்துக்கலான்ட்டு போயிரலாம். பட் இருந்துட்டாலுமே நம்மளுடைய பழைய மெத்தட்லாம் எடுத்து யூஸ் பண்ணி தான் நம்ம சில விஷயங்கள கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கோம். அப்படி வச்சு பார்க்கும் பொழுது, இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு தான் நம்முடைய கணிப்புல வருதுங்க. சரிங்களா? சரி. அதுக்கு மேல நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ஜோதிட கணிப்பு ரீதியா பார்த்தீங்கன்னா, யாருக்கெல்லாம் ட்ரீம் டீம்ல வரதுக்கான அமைப்பு இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. டி. லாதம், கே.எல். ராகுல், சிரேஸ் ஐயர்,
டேரன் மிச்சல், சச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா, அக்ஷர் பட்டேல், ஹர்திக் பாண்டியா, ஜி பிளிப்ஸ், வருண் சக்கரவர்த்தி, WO ரகே. ஸோ இந்த ஒரு 11 பேருக்கு ட்ரீம் டீமில் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆப்ஷனலாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா மேபி முகமது இஸ்லாமியை நிறுத்திட்டு அர்ஷதீப் சிங் இது கொண்டு வராங்க. ஏன்னா ரொம்ப அவர் நிறைய மேட்ச் ஆடாதனால திடீர்னு கொண்டு வந்து கொஞ்சம் ஏதாவது மாறுதல் கிடைக்குமா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறதுனால மேபி அர்ஷதீப் சிங் கொண்டு வந்தால் கண்டிப்பாக பிக் பண்ணிக்கோங்க, அவருக்கு நல்லா இருக்கு. சரிங்களா? ஸோ ஆப்ஷனல் பிளேயர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா முக பிரேஸ்வெல், முகமது சமி, அர்ஷதீப் சிங், குல்தீப் யாதவ். ஸோ இந்த ஒரு 4 பேருக்கு வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு ஆப்ஷனல் பிளேயர்ஸ்க்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு. கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யாருக்குன்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 2 பேர் நம்ம சொல்கிறோங்க, சுரேஷ் ஐயர், சச்சின் ரவீந்திரா. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் அன்னைக்கு நாள் ரொம்ப பலமாக இருக்குது. அதாவது கேப்டன் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு வரதுக்கான தரம் அப்படிங்கிறது ஜாதக அமைப்பில் இருக்குது. ஆறுடம் 6 ஆறுடம் 6 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து சேசிங் பண்ணி வின் பண்ணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு. மேபி இந்த மேட்ச்ல இந்தியா டாஸ் வின் பண்றது கூட வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமா இருக்கு. சரிங்களா? பார்க்கலாம். இந்தியா சேசிங் பண்ணி வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 டு 310 பிளஸ், அதாவது 250ல இருந்து 310 ரன்னுக்குள்ள வரும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ஆறுடம் 2 சொல்லுது. ஆறுடம் 3 என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மேட்ச் முழுக்க முழுக்க ஆல்ரவுண்டர் மற்றும் பவுலர்ஸ் டாமினேட் மேட்சா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கணிப்பு வந்திருக்கு. அதாவது நியூசிலாந்து டீமா இருக்கட்டும், பயங்கரமான ஒரு போராடணும், பயங்கரமா போராடுவாங்க. சரிங்களா? அதே மாதிரி ரொம்ப பலம் வாய்ந்த டீமா இருக்கும். இந்த டீமை வந்து நம்ம ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சில லக் ஃபேக்டர்ஸ், அதே மாதிரி இந்திய அணி ஓப்பனிங்ல இறங்கும் போதே 2-3 விக்கெட் போய் அதுக்கப்புறம் ஆல்ரவுண்டர் வந்து பலம் வாய்ந்து அடிச்சு வேற லெவலில் கொண்டு வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டம் அப்படிங்கிறது ஜோதிட கணிப்பு ரீதியே இருக்கு. அது நடக்குதா இல்லையாங்கிறத பார்க்கலாங்க. ஸோ இந்த ஆறுடம் ஆறில் வந்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலர்ஸ் டாமினேட்டட் மேட்சாக இருக்கு. அதே மாதிரி 2 பேட்ஸ்மேன் வந்து செஞ்சுரி போடுறதுக்கான அமைப்பு இருக்குங்க. போத் டீம் எது இந்தியாவிலேயும் இருக்கலாம், இல்லை நியூசிலாண்ட்லேயும் இருக்கலாம். ஆனால் 2 பேரும் வந்து செஞ்சுரி போடுற மாதிரி இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த மேட்ச்ல கொஞ்சம் வித்தியாசமா பவுலர்ஸ்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கான அமைப்பு இருக்கு. அதாவது தலைகள் நடக்கும் இல்லையா, பேட்ஸ்மேன் பண்ண வேண்டியதெல்லாம் பவுலர்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கடைசி ஒரு பவுலர் வந்து ஒரு 50 ரன்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும், இல்லை 40 ரன்ஸ் அடிக்கிறதா இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது 5வது ஆருடம். 6வது ஆருடம் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் மிக முக்கியமான ஆருடம். இந்த ஆருடம் தான் வந்து நம்மளுடைய கணிப்புல நம்ம எடுத்ததில்ல, இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட் த்ரில்லிங் மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஃபைனல்னாலே பொதுவாக த்ரில்லிங் தான். பட் இருந்தாலும் நம்ம ஆறுட கணிப்புங்கிறது கொஞ்சம் வேற மாதிரி பார்ப்போம். உங்களுக்கு தெரியும், தொடர்ந்து நம்ம பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு தெரியும். இந்த 6வது ஆருடம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் த்ரில்லிங் மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சூப்பர் ஓவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த மேட்ச் வந்து சொல்லுது. ஏன்னு கேட்டிங்கன்னா 2 பேருமே, ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், சாண்ட்னரா இருக்கட்டும், 2 பேர்த்தோடைய கேப்டனுமே பயங்கரமான ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஸோ போத் ஆர் ஈக்குவலா இருக்கு. அதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா லக் ஃபேக்டர்ல பேஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ரோஹித் சர்மாவுக்கு பலமா இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நம்மளுடைய கணிப்பு ஆருட ரீதியாகவும் சரி, நம்ம கணிப்பு ரீதியாகவும் சரி, இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு தான் இருக்கு. ஆஹ் பார்க்கலாங்க என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பேட்டிங், செகண்ட் பேட்டிங் அப்படிங்கிற சில விஷயங்களை நம்ம சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் மாறுறாரு, டோட்டலாக எல்லாமே மாறும். புரியுதுங்களா? ஸோ அதனால வந்து என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆச்சரியமாகவே இருக்கு. மேபி வந்து ஏதாவது ஒரு இது விஷயத்தினால வந்து லேட்டாக கூட மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலைகள் கூட அமையலாம். சரிங்களா? இல்லை 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 அப்படின்னா ரைன் வந்து ஏதோ ஒன்று மேட்ச் தள்ளி போகிறது, இந்த மாதிரி சம்பவங்கள் கூட நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி சில கிரக அமைப்புகள் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் நம்மளுடைய கணிப்பு ரீதியாக பார்த்துட்டீங்க அப்படின்னா 100%, அதாவது 90% வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அணி வெற்றி பெறுவதற்கான அமைப்பு தான் இருக்கு. அந்த லேக் ஃபேக்டர் அப்படிங்கிறது கரெக்டான முறையில் இந்திய அணிக்கு அமைஞ்சா பார்க்கலாங்க. இந்திய அணிக்கு அமையுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம WPL, அதாவது உமன்ஸ் பிரீமியர் லீக், அதே மாதிரி சில மேட்சஸ் எல்லாமே வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம கொடுத்துட்ருக்கோம்.
ஸோ வேணுங்கிற நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனலுடைய லிங்க் இருக்கும், வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஐபிஎல் மேட்சோடைய ப்ரிடிக்ஷனும் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி கபடி லீக்ஸ் எல்லாமே கொஞ்சம் சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். கபடி மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன்ஸும் நம்ம கொண்டு வருவோம். ஸோ கண்டிப்பாக நண்பர்கள் அனைவரும் டெலிகிராம் சேனலில் வந்துட்டுங்க. இப்போ இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு, இந்த ஃபைனல் மேட்சை பொறுத்தளவுக்கு சம்திங் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு கேட்டால், ஏன்னா நமக்கு நம்ம ஜோதிட ஆராய்ச்சியில் நிறையா லிங்க் இருக்கிறதுனால நமக்கு ஏதாவது ஒரு சின்ன தகவல் கூட வரலாம். அது மூலிமா நமக்கு ஏதாவது கிடைச்சி திடீர்னு ஒரு மாறுதல் வந்துச்சு அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன், வந்து பார்த்துக்கோங்க. சரிங்களா? திடீர்னு ஒரு 2, 3 பிளேயரை ஸ்டாப் பண்ணிட்டு புது பிளேயரை கொண்டு வராங்க, சம்திங் எதுவும் நடக்கும் இல்லையா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட அது நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. புதுசாக நிறைய நண்பர்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வந்திருக்கீங்க. உங்களுக்கு எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள். இந்த பழைய வீடியோ பாருங்கள், எல்லாமே ஓப்பனாக எனக்கு என்ன ஜோதிட கணித ரீதியாக வருதோ அதை நான் ஓப்பனாக சொல்லுவேங்க. சரிங்களா? மாற்றி பேசுகிறது அதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய கணிப்பில் ஓரளவுக்கு நிறைய லீக்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஐபிஎலுக்கு கொஞ்சம் நம்ம இப்போ தயாராகிட்டு இருக்கோம். அதுக்கு எல்லாமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள், டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். வணக்கம்.